பாகிஸ்தானே இப்போதான் 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி நடத்த ஐசிசி கிட்ட இருந்து போராடி அந்த ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி இருக்கிறது. ஆனா அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை எழுந்து விட்டது. என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? முத்தரப்பு ஒரு நாள் போட்டி நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்து கொண்டிருக்கிற பட்சத்துல அந்த போட்டியில 338 அடிச்சு இலக்கா கொடுத்திருக்கிறாங்க பாகிஸ்தான் அணிக்கு. அப்படி இருக்கும்போது 38வது ஓவர்ல குல்திஷ்தா அடிக்கிற பந்தை ரச்சின் ரவீந்தா பிடிக்க ட்ரை பண்ணிருக்கிறாரு. அந்த கேட்சை சரியா பார்க்க முடியாததுனால, ஏன்னா நைட்ல தான் செகண்ட் ஹாஃப் நடந்தது, அப்படி நடக்கிற பட்சத்துல அந்த மின்விளக்கு சரியா எரியாததுனால என்னால அந்த பந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தலையில அடி வாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பக்கம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலமாக சிஎஸ்கேவில் விளையாட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. சாம்பியன்ஸ் டிராஃபில விளையாட முடியுமான்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதுவும் இல்லாம நியூசிலாந்துக்கு ஆட முடியுமான்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைனா, இதையே விமர்சனமாக வைத்திருக்கிறார்கள். மின்விளக்கே சரியில்லை, அந்த இடத்துல எப்படி மேட்ச் நடக்கும் சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாருமே குறை கூறி வருகிறார்கள். இங்க கமெண்ட்ல சொல்லுங்க, பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய சாம்பியன்ஸ் டிராஃபில குறைகள் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு.